வணக்கம் நேயர்களே, இது உங்கள் பிக்லி. ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி வார்ம் அப் அவசியமா? வார்ம் அப் செஞ்சா என்னென்ன வார்ம் அப் செய்யணும்? இந்த 2 கேள்விகளுக்கான பதில் தான் இன்னைக்கு வீடியோ. நம்ம ஜென்ரலா ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா அந்த டைம்ல நம்ம மசில்ஸ் கோல்டா இருக்கும்போது, ஜாயின்ட்ஸ் கோல்டா இருக்கும்போது இன்டென்ஸா ஒர்க் அவுட் பண்ணோம்னா இன்ஜுரி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இன்ஜுரி ஆகாம உங்க பாடியை நல்ல கண்டிஷனுக்கு ரெடி பண்ணிட்டு அப்புறம் இன்டென்ஸா புஷ் பண்றதுக்கான ஒரு டூல் தான் நம்மளோட வார்ம் அப். வார்ம் அப் பண்ணும்போது நீங்கள் மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது உங்களோட இம்பார்ட்டன்ட் ஜாயின்ட்ஸ் நல்ல ஃப்ளெக்சிபிள் ஆகுதா, அந்த இடத்துல நிறைய பிளட் போகுதா, அண்ட் எந்த மசில்ஸ் ஒர்க் அவுட் பண்ண போகிறோமோ அந்த மசில்ஸ்க்கு நல்ல பிளட் சப்ளை இன்க்ரீஸ் பண்ண முடியுதா அப்படின்னு தான். நிறைய பேர் லோவர் பாடிக்கு முன்னாடி என்ன மாதிரி வார்ம் அப் செய்யணும் அப்படின்னு கேட்பீங்க. லோவர் பாடி நீங்கள் செய்ய போறீங்க ஒர்க் அவுட் அப்படின்னா ஒரு ஸ்டேஷனரி பைக்கோ இல்லை ஒரு ட்ரெட்மில்லையோ ஒரு 3 to 4 minutes நல்லா மூவ் பண்ணீங்க அப்படின்னா எல்லா ஜாயின்ட்ஸ்லையும் நிறைய பிளட் வந்துடும். அண்ட் லோவர் பாடி பண்ணும்போது பல பேருக்கு ஸ்குவாட் பண்ணும்போது இந்த ஹிப்ல பிரச்சனை வர்றதுக்கான காரணம் உங்களோட ஹாம்ஸ்ட்ரிங் அண்ட் க்ளூட் டைட்டா இருக்கு. ஸோ நீங்க ஸ்குவாட் ஒர்க் அவுட் பண்ண போறீங்கன்னா பெண்ட் அண்ட் டச் த ஃப்ளோர். உங்களால எவ்வளவு தூரம் பெண்ட் பண்ண முடியுதோ அவ்வளவு பெண்ட் பண்ணுங்க. திஸ் வுட் பி ஒன் வார்ம். இன்னொரு வார்ம் அப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யூ கேன் லஞ்ச் ஃபார்வர்ட். இந்த மாதிரி லஞ்ச் பண்ணும்போது உங்களோட க்ளூட்ஸ், உங்களோட ஹாம்ஸ்ட்ரிங் நல்லா ஸ்ட்ரெச் ஆகுது. அதே மாதிரி என்னோட ஆப்போசிட் லெக் பார்த்தீங்க அப்படின்னா கீழே இறங்குது இல்லையா, அப்போ இந்த ஹிப் ஃப்ளெக்ஸார்ஸும் நல்லா வார்ம் அப் ஆகுது. ஸோ தீஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் வார்ம் அப்ஸ் ஃபார் லோவர் பாடி. அப்பர் பாடியில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் வார்ம் அப் பண்ண வேண்டியது உங்களோட ஷோல்டர் ஜாயிண்ட்ஸ். ஏன் அப்படின்னா உங்கள் ஷோல்டர் ஒரு பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட். இப்படி உள்ள மசில் உங்களோட போனை இப்படி உங்க ஷோல்டர் சாக்கெட் பிடிச்சிக்கிட்டு இருக்கு. அதனால தான் நிறைய பேருக்கு ஹெவியா லிஃப்ட் பண்ணும்போது ஷோல்டர் டிஸ்லோகேட் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் கை தூக்க முடியல அப்படின்லாம் சொல்றீங்க. உங்களுக்கு இதுக்கு ரொம்ப முக்கியமான தேவை அப்படின்றது பெரிய டூல்ஸ் எல்லாம் கிடையாது. நீங்க நார்மலா எப்படி கையெல்லாம் லிஃப்ட் பண்ணும்போது லைட்டா வார்ம் அப் ஆகுது. ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா உங்க ரொட்டேட்டர் கஃபை ஸ்ட்ராங் ஆக்கக்கூடிய ஒரு 3 எக்ஸசைஸ் கத்துறப்போம். ஸோ நம்பர் 1 பேம்பு எக்ஸசைஸ். உங்க கை எவ்வளவு தூரம் போகுதோ அவ்வளவு தூரம் வரைக்கும் கம்ஃபர்டபுளா வச்சுக்கோங்க. டேக் த பேம்பு பேக்வர்ட் அண்ட் ஃபார்வர்ட். நிறைய பேரால இந்த மூமெண்ட் ஃப்ரீயா பண்ண முடியாது. கை கொஞ்சம் பெண்ட் ஆச்சுன்னா பரவாயில்ல, பட் ட்ரை டு கோ த்ரூ திஸ் மூமெண்ட். இதை பண்ணும்போது உங்க பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட் நல்லா வார்ம் அப் ஆக போகுது. ஓகேவா? இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆனீங்கன்னா இப்படி ரொட்டேஷன்ஸ் பண்ணலாம். அத்லீட்ஸ் எல்லாம் பண்றது பார்த்துருப்பீங்க, ஷார்ட் புட்டர்ஸ், ஜாவ்லின் த்ரோவர்ஸ் எல்லாம். கிளாக் வைஸ் ஒரு 3 வாட்டி, ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு 3 வாட்டி உங்களுக்கு டெமோல காட்டுறேன். யூ கேன் டூ 10 reps ஆஃப் 2 sets. ஓகேவா? இது ஒரு முக்கியமான வார்ம். இஃப் இன் கேஸ் உங்கள்கிட்ட பேம்பு ஸ்டிக் இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கிற லைட்டஸ்ட் பேர் டம்பிள், ஹெவி இல்லை, லைட்டஸ்ட் பேர் டம்பிள்ல ரொட்டேட்டர் கஃப் மூமெண்ட்ஸ். ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோட கை பாடி க்ளோஸா இருக்கு. செஸ்ட் வரைக்கும், ஆப்போசிட் செஸ்ட் வரைக்கும் கம்ப்ளீட்லி அவுட்வர்டு. என்னால் எவ்வளோ மேக்ஸிமம் போக முடியும். இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்டில் ஒரு 10 rep, ரைட் ஹேண்டில் ஒரு 10 rep அப்படின்னு ஒரு 2 to 3 sets பண்ணுவேன். இது தவிர உங்களோட கைகள் ஃப்ளோருக்கு பேரலா, ஓகேவா, ப்ராப்பர் சைடில் இருக்கு. டம்பிள் கீழேந்து மேலே, கீழேந்து மேலே. இந்த மாதிரி 2 கைகளுக்கும் 10 reps 2 to 3 sets பண்ணும்போது உங்களோட ஷோல்டர் ஜாயிண்ட்டும் பர்ஃபெக்டான வார்ம் அப் வந்துடுது. இது உங்களோட மொபிலிட்டியும் இம்ப்ரூவ் பண்ணுது. ஸோ முக்கியமான வார்ம் அப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 5 minutes சைக்கிளிங்கோ வாக்கிங்கோ பண்ணிட்டு பெண்டிங் அண்ட் டச்சிங் த ஃப்ளோர் உங்க ஹிப்புக்கு ரொம்ப முக்கியமான வார்ம் அப். லெக் பண்ண போறீங்க அப்படின்னா லஞ்சிங் ஃபார்வர்ட் அண்ட் ஹோல்டிங் த ஸ்ட்ரெச் ஒரு நல்ல வார்ம் அப். அடுத்தது உங்க அப்பர் பாடிக்கு பேம்பு அண்ட் டம்பிள் ரொட்டேட்டர் கஃப் மூமெண்ட்ஸ். இதை செஞ்சதுக்கு அப்புறம் எந்த மசில் குரூப்பை ட்ரெயின் பண்ண போறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் செஸ்ட் அப்படின்னு ஒன்று எடுத்தோடனே ஹெவி பெஞ்ச் ப்ரெஸ் போகாம ஃபர்ஸ்ட் 1 or 2 sets ரொம்ப கம்மி வெயிட்ல உங்க மசில்ல கொஞ்சம் பிளட்டை பம்ப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்ஜுரி அப்படின்றத 90% மேல தடுத்துடலாம். மீதி 10% என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராப்பர் ஃபார்ம் அண்ட் டெக்னிக் யூஸ் பண்ணீங்கன்னா மீதி 10%யும் தவிர்த்திடலாம் அண்ட் உங்களோட மசில்ஸை ஹெல்தியா பில்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய டிப்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்றதுக்காக வெயிட் பண்றேன். இன்னும் நீங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இமீடியட்டா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அண்ட் இதுல என்ன பிடிச்சிருந்தது, அடுத்து என்ன பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லிட்டு உங்க நண்பர்களோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. This is your BIGLEE, over and out.